இன்று நாம் காணவிருக்கும் மேச ராசி 2026 என்ன நிகழப் போகிறது? 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த வருஷம் பறக்கும்போது 9ல நல்ல நிலைமையில் இருக்காரு. இன்னைக்கு தேதி பாருங்க 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை. 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் ஆகிறதுனால 8ன்னா மறைமுகமா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க எந்த நேரமும் ஒரு சிந்தனையில் இருக்காங்களே தவிர அவங்க வேணும்னு யாருக்கிட்டையும் கோவப்படுறதில்ல. அதனால நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் படைச்சவங்க இந்த மேசராசிக்காரங்க, லக்னக்காரங்க. உங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ல நல்லா இருக்காரு. 9க்கும் 12க்கும் இஷ்ட தெய்வம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் பாருங்க, லக்னத்துக்கு 3வது இடத்துல இருக்காரு. மேசராசிக்கு 3ல இருக்காரு. அப்போ விரையாதிபதி 3ல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்போன் மூலமாக இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு 8க்கு அதாவது விரயம், இந்த விரையாதிபதியான குரு பகவான் 3ல இருக்கனால செல்போன் மூலமா தேவையில்லாத ஸ்கேம் மற்றும் அதன் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள், அது மூலமா வரக்கூடிய செலவுகள்னு இந்த ஆண்டு பாதி வரைக்கும் 6வது மாசத்து வரைக்கும் இவங்க செல்போனால் செலவுகளை காணக்கூடிய ஆண்டாக இருக்கு. அடுத்தது இளைய சகோதரத்தின் மூலமாகவும் இந்த மேசராசி லக்னக்காரர்களுக்கு செலவுகள் இந்த ஆண்டு 6 மாசம் வரைக்கும் இருக்கு, இந்த குரு பயிற்சி வரைக்கும். அப்புறம் இந்த தொழில் ஸ்தானமான 10 மற்றும் 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான், தொழில் லாபம் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பாருங்க 12ல இருக்காரு. அப்போ தொழில வர லாபம் அத்தனையும் இங்க முதலீடு பண்ணக்கூடிய இடத்துல வருது. ஆனா இதை முதலீடா கரெக்டா பார்த்து பண்ணுனா இது முதலீடா இருக்கும். அதனால நாம திருச்செந்தூர் முருகனை 6 மாத காலத்திற்கு வழிபாடு செய்வதன் மூலம் இந்த வருஷம் 6 மாசத்துக்கு நம்மளால தற்காத்துக்க முடியும் அப்படின்னு இந்த மேசராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் சூட்சமான பரிகாரம். நம்ம நேரா திருச்செந்தூருக்கு ஒரு முறை போய் பார்க்கறதும், தை மாசம் மலை மேல இருக்க பழனி முருகனை போய் பார்க்கறதும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக தரும்ன்றது எல்லளவும் மாற்றம் இல்லைங்க. அப்புறம் பாருங்க, நாளை இருந்து ரிஷபராசியை பத்தி, ரிஷப லக்னக்காரங்களை பத்தி வீடியோ போட போறோம். நீங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள், உங்க உறவினர்களுக்கு இந்த வீடியோக்களை நாம டெய்லியும் போடுவோம். நிலவரங்கிறத பத்தி நாம வீடியோவா போடுவோம். அதனால இனிமேல் டெய்லி தொடர்ந்து வீடியோ வரும். அதனால எல்லாரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும். நன்றி. வாழ்க வளமுடன்.